இந்த யூபிலி ஆண்டிலே நாம் அனைவரும் எதிர்நோக்கின் மக்களாக இருக்க வேண்டும் என்று தாயாம் திரு அவை விளக்குகிறது. ரோமையர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் இறை வார்த்தை இவ்வாறு கூறுகிறது: எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது, ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது என்று கூறுகிறது. எனவே இறைவனை எதிர்நோக்கி வந்தவர்கள், நம்பிக்கையோடு இயேசுவிடத்திலே வந்தவர்கள் நலமடைந்தார்கள். நம்பிக்கையோடு இயேசுவிடத்திலே வந்தவர்கள் தங்கள் துன்பங்களிலிருந்து விடுதலையானார்கள். நம்பிக்கையோடு இயேசுவின் வார்த்தைகளை கேட்டவர்கள் உள்ளத்தில் ஆறுதல் அடைந்தார்கள். இறந்தவர்கள் உயிர் பெற்றார்கள். எனவே ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை என்னும் கொடையை கொடுத்திருக்கிறார். இந்த தூய ஆவியின் கொடையாகிய நம்பிக்கையை நாம் நாள்தோறும் வளர்த்து கொள்வோம். நம் துன்பங்களில், கஷ்டங்களில், வேதனைகளில், கவலைகளில் நம்மை உருவாக்கிய கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையில் எதிர்நோக்கில் வாழ்வோம். எதிர்நோக்கு நமக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது, ஏனெனில் நம் கடவுள் நம்மை கைவிட மாட்டார்.